மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ஏன் இது வச்சுருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணால் தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததில்ல படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல், நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி, ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுரு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு, மேலே வாங்க மேலே வாங்க, இவர் தான் மேலே வாங்க பாபு, பாபு சார் மேலே வாங்க. என்னுடைய முதல் படத்தில் ஊமைவெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாமா, பிஆர்ஓவா இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பற்றி சொல்லணும்லாம், ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரபு இருந்தார், பிரபன் இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ 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 இங்கே வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால் 2 பேர் நிற்கிறாங்க, யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆனதுனால அப்படி கூப்பிடுறான்னு சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு 3 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று, எல்லாருமே புது டெக்னீஷியன். நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு. இவன் கூட மதனா வந்தான், மதன்னு ஒரு பையன் வந்தான், இவனுடைய அசிஸ்டண்டாரு. நல்லா இருக்குப்பா, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார், பண்ணலாம் அப்படின்னா. இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. சரி சார் அப்படின்னு போனான் ஒரு 4 நாள் கழித்து திருப்பி வந்துட்டான். இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. சரி பண்ணும்போது உட்காந்துட்டு, சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். யூனிட்டாக? யார் யூனிட்டு? மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு. அப்படியா? சரி, அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார், கேட்குறீங்களா அப்படின்னா. ஒன்றும் வேண்டாம், சரி வர சொல்லு, எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க, வரிசையாக கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரான். அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான். அதில் மியூசிக் டைரக்டர் வேற, என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ? ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு, எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் ஒடிசா போகிறோம். ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன். போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்தீங்களா ட்ரெய்லரில், அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும். நான் உதவிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி சார், நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா. தூக்கிட்டு வந்துட்டிங்களா? ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது அவனுடைய பைக்கு. ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா, பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு. என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சின்சியரிட்டி. இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை. வண்டி வந்தால் தான் இல்லை, எல்லாம் ஒரு 10 பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம். என் பிள்ளைகளோட 2 வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.